மாமன்னர் பூலித்தேவர். பூலித்தேவரின் புரட்சி. கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 மாபூஸ் கான், அதாவது ஆற்காட்டு நவாபின் சகோதரர், திருநெல்வேலிக்கு சென்றார். மதுரையில் எளிதில் அவர்களது கையில் வீழ்ந்தது. அதன்பின் தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்த பூலித்தேவரை அடக்க கர்னல் ஹெரான் பணிக்கப்பட்டார். மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் பூலித்தேவர் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார். பீரங்கிகளின் தேவையும், துணைக்களப் பொருட்கள் மற்றும் படை வீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களினால் ஹெரான் தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு திரும்பினார். கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்ததோடு நிரந்தர பணிநீக்கம் செய்தும் உத்தரவிட்டது. பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும். நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்த மியானா, முடிமையா, நபி கான், கட்டாக் என்னும் 3 பத்தானிய அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்தனர். அவர்கள் ஆற்காட்டு நவாபை முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவளித்தனர். அவர்களோடு பூலித்தேவர் நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். மேலும் பூலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றையும் ஏற்படுத்தினார். சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக பிற மறவர் பாளையங்கள் யாவும் அவரை ஆதரித்தன. எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட இக்கூட்டமைப்பில் இணையவில்லை. மேலும் ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றனர். பூலித்தேவர் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களது ஆதரவினை பெற முயன்றார். ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ இயலவில்லை. களக்காடு போர். நவாப் கூடுதல் படைகளை மாபூஸ் கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்தினார். மேலும் கம்பெனியின் 1000 சிப்பாய்களோடு நவாபால் அனுப்பப்பட்ட 600க்கும் மேற்பட்ட படை வீரர்களையும் மாபூஸ் கான் பெற்றார். மேலும் அவருக்கு கர்நாடக பகுதியில் இருந்த குதிரைப்படை மற்றும் காலாட்படையின் ஆதரவும் இருந்தது. மாபூஸ் கான் களக்காடு பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்தும் முன்பாக திருவிதாங்கூரின் 2000 வீரர்கள் பூலித்தேவரின் படைகளோடு இணைந்தனர். களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபூஸ் கானின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. யூசுப் கானும் பூலித்தேவரும். பூலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர் நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவோடு 1756 முதல் 1763 வரையிலான காலத்தில் பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாபின் அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டிருந்தனர். கம்பெனியரால் அனுப்பப்பட்ட யூசுப் கான், அதாவது கான் சாஹிப் என்றும் தமது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர், திருச்சிராப்பள்ளியில் இருந்து தான் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் வந்து சேரும் வரை பூலித்தேவர் மீது தாக்குதல் தொடுக்க அவர் ஆயத்தமாகவில்லை. பிரெஞ்சு படைகளோடு ஒரு புறமும், ஹைதர் அலி மற்றும் மராத்தியரோடு மறுபுறமும் ஆங்கிலேயர் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் பீரங்கி படைகள் செப்டம்பர் 1760 தான் வந்து சேர்ந்தன. யூசுப் கான் நெற்கட்டும் செவலில் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய இத்தாக்குதல் 2 மாதங்கள் நீடித்தது. 1761 மே 16 பூலித்தேவரின் 3 முக்கிய கோட்டைகள், அதாவது நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர், யூசுப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தன. இதற்கிடையே பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களின் முக்கியத்துவத்தை முழுவதுமாக குறைத்திருந்தனர். இதன் விளைவாக பிரெஞ்சுக்காரர்களின் உதவி கிடைக்காது என்று உணர்ந்த பாளையக்காரர்களின் ஒற்றுமை உடையத் துவங்கியது. இதையடுத்து திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை மற்றும் சுரண்டை ஆகிய பகுதிகள் எதிரணியினருக்கு தங்கள் ஆதரவை அளிக்கத் தொடங்கின. கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். பூலித்தேவரின் வீழ்ச்சி. கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து நாடிழந்த நிலையில் சுற்றி வந்த பூலித்தேவர் திரும்பி வந்து 1764 நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றினார். எனினும்
1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார். தப்பிச் சென்ற அவர் நாடிழந்த நிலையிலேயே காலமானார். நன்றி, வணக்கம்.